ஹலோ எவ்ரிவன். சிஎம்ஏ ஜூன் 2024 எக்ஸாமுக்கு ஸ்கில்ஸ் ட்ரைனிங் ரிலேட்டடாக இந்த சாப் கிளாஸஸ் ஆன்லைனில் கண்டக்ட் பண்ணுறாங்க இன்ஸ்டியூட்டில் அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸுக்கு மெயில் ரிசீவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அது ரிலேட்டடாக தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்கில் ட்ரைனிங்கிறது யார் யார் அட்டன் பண்ணணும்? இந்த ஜூன் 2024க்கு ஏற்கனவே இன்ஸ்டியூட்டில் ஆகஸ்ட் 31 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ உங்களுக்கு மெயில் ரிசீவ் பண்ணலைன்னா என்ன செய்கிறது? ஒருவேளை நீங்கள் இப்போ சாப் ட்ரைனிங் அட்டன் பண்ணலைன்னா ஃபர்தராக அட்டன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்? ஸோ இது ரிலேட்டடாக தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ இந்த ஸ்கில்ஸ் ட்ரைனிங் அப்படிங்கிறது யார் யார் அட்டன் பண்ணணும்? இன்டர் ஸ்டூடெண்ட்ஸ், 2 குரூப்புமே சேர்த்து எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸ், அல்லது ஆல்ரெடி ஒரு குரூப் அப்பியர் ஆகிட்டு இப்போ அனதர் குரூப்புக்கு அப்பியர் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஸ்கில்ஸ் ட்ரைனிங் அப்படிங்கிறது இன்டர்மீடியட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கம்பல்சரி. ஸோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஒரு குரூப் மட்டும் எழுதுறீங்க அப்படின்னு சொன்னால் அது கம்பல்சரி கிடையாது. அதே மாதிரி 2 குரூப்பும் சேர்ந்து எழுதும்போதும் அல்லது அனதர் குரூப்பும் இப்போ அப்பியர் ஆக போகிறீங்கன்னா தான் உங்களுக்கு ஸ்கில்ஸ் ட்ரைனிங் மேண்டேட்டரி. கண்டிப்பாக முடித்தா தான் அதை நீங்கள் என்ட்ரு எக்ஸாம் எழுதி உங்களுக்கு ரிசல்ட்டும் கிடைக்கும். இப்போ இந்த சாப் கிளாஸஸ் அப்படிங்கிறது இன்ஸ்டியூட்டில் ஆன்லைனில் கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் இப்போ லாஸ்ட்டு பேட்சுக்கு ஸ்கில்ஸ் ட்ரைனிங் நடக்கலை. ஸோ அப்போ அதனால் இன்ஸ்டியூட்டில் ஒரு சர்க்குலர் கொடுத்துருந்தாங்க. ஒரு 2 வீக்ஸ் பேக் பார்த்தோம்னா ஜூன் 2024 எக்ஸாம் எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த ஸ்கில்ஸ் ட்ரைனிங் ரிலேட்டடாக ஆகஸ்ட் 31 வரைக்கும் அவங்க கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு டைம் இன்ஸ்டியூட்டில் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ ஒரு 1 வீக் முன்னாடி, 1 வீக் ஆர் 10 டேஸ் முன்னாடி நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இந்த ஸ்கில்ஸ் ட்ரைனிங்காக லாகின் க்ரெடென்ஷியல்ஸுக்கான மெயில் அவங்களுக்கு வந்திருக்கு. நிறையா ஸ்டூடெண்ட்ஸு இந்த மெயில் வந்திருக்கு அப்படிங்கிறது சொன்னாங்க. இந்த ஜூன் 2024 எக்ஸாம் எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த ஸ்கில்ஸ் ட்ரைனிங் அட்டன் பண்ணுறதுக்காக அந்த லாகின் க்ரெடென்ஷியல்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த லாகின் க்ரெடென்ஷியல் எதுக்கு அப்படின்னா, இந்த ஸ்கில் ட்ரைனிங் ரிலேட்டடாக உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட்டு, அந்த அக்கௌண்ட்டில் ஸ்கில்ஸ் ட்ரைனிங் ரிலேட்டடான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் நீங்கள் பார்த்துக்க முடியும். அதோட ஸ்கில் ட்ரைனிங்க்கான அசஸ்மெண்ட் டெஸ்ட் எழுதுறதுக்கு, அதில் ஃபர்தராக உங்களுக்கு சர்டிஃபிகேட் இன்ஸ்டியூட்டில் கொடுக்குறப்ப அதை டவுன்லோட் பண்ணுறதுக்குன்னு எல்லாமே இந்த லாகின் க்ரெடென்ஷியல்ஸ் வச்சு உங்களுடைய அக்கௌண்ட்டில் தான் நீங்கள் பார்க்க முடியும். இப்போ ஒரு 1 or 2 டேஸ் முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்ஸ்டியூட்லேருந்து மெயில் வந்துகிட்ருக்கு. ஸோ அந்த மெயில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மே 3 இருந்து சாப் கிளாஸஸ் ஆன்லைனில் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கான லிங்க் எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸுக்கு சென்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஆன்லைன் லைவ் கிளாஸஸை கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸை அட்டன் பண்ணணும். அந்த அட்டண்டன்ஸுங்கிறது மேண்டேட்டரி அப்படிங்கிற ஒரு முக்கியமான பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்லைனில் லைவ் கிளாஸஸ் அது அட்டண்டன்ஸ் மேண்டேட்டரி அப்படிங்கிற பாயிண்ட்டும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்குற மெயிலில் இன்ஸ்டியூட்டில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடிலாம் எப்படி இருந்தது அப்படின்னா, ஒருவேளை ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் அட்டன் பண்ணலை அப்படின்னா ரெக்கார்டட் செஷன்ஸ் இருக்கும், அதில் ஸ்டூடெண்ட்ஸு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பட் இப்போ இந்த மெயில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்திருக்கிறது பார்த்தோம்னா, ஸ்கில் ட்ரைனிங் சாப் கிளாஸஸ் ஃபார் ஜூன் 2024 பேட்ச். இது 3rd மேலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. டைமிங் மார்னிங் 11 AM to 1 PM வரைக்கும், அண்ட் ஆஃப்டர்நூன் செஷன் 2 to 4 PM அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு மார்னிங் 2 hours, ஆஃப்டர்நூன் 2 hours, 4 hours ஒரு நாளுக்கு இந்த சாப் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஷெட்யூலுமே ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த கிளாஸஸ் எல்லாமே மே 23rd வரைக்கும் கண்டினியூ ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 3rd to 23rd மே 20 டேஸ் கிட்ட இந்த கிளாஸஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பர்டிகுலராக ஸ்டூடெண்ட்ஸ் நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னென்னா இதுதான், அட்டண்டன்ஸ் ஃபார் லைவ் கிளாஸஸ் இஸ் மேண்டேட்டரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேண்டேட்டரினா கம்பல்சரி. ஸோ லைவ் கிளாஸஸ் கண்டிப்பாக அட்டன் பண்ணணும். இப்போ நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கலாம், எனக்கு இந்த மெயிலே வரலையே, நான் என்ன செய்யலாம் அப்படின்னு. பட் உங்களுக்கு இந்த மெயில் வந்திருக்காங்கிறத ஃபஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள். மெயினான இன்பாக்ஸில், அதாவது பர்டிகுலராக நீங்கள் இன்ஸ்டியூட்டில் எந்த மெயில் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அந்த மெயில் ஐடியில் செக் பண்ணி பாருங்கள். அதில் இன்பாக்ஸில் பாருங்கள். ஒருவேளை அதில் உங்களுக்கு இல்லைனாலும் ஸ்பேம் ஃபோல்டரில் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு மெயில் வந்திருந்ததுன்னா இந்த கிளாஸ் அட்டன் பண்ணுறது உங்களுக்கு நல்லது. இப்போ இதில் ஃபர்தராக நோட்டிஃபிகேஷனில் இந்த இமெயிலில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்டூடெண்ட்ஸு இந்த கிளாஸை பார்க்குறதுக்கு MS டீம்ஸ் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட்டும் நமக்கு இம்பார்ட்டன்ட். ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட் என்ன செய்யணும், MS டீம்ஸை டவுன்லோட் பண்ணணும். அதுக்கான லிங்க்கும்
மெயிலில் கொடுக்குறாங்க. அடுத்தது ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸு எம்எஸ் டீம்ஸை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு கிளாஸை பார்க்குறதுக்கு லாகின் ஐடியே பண்ணாமல் அனானிமஸாகவும் உள்ளே போகக்கூடாது. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஸ்டியூட்டுக்கு அவங்க கொடுத்துருக்கிற ரிஜிஸ்டர்ட் இமெயில் ஐடியை தவிர வேறு இமெயில் ஐடி மூலமாக பண்ணினாலும், அதாவது ஆன்லைன் கிளாஸஸ் அட்டன் பண்ணினாலும் அது யூஸ்ஃபுல் இல்லை. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்ஸ் டவுன்லோடட் எம்எஸ் டீமை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அடுத்தது அதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு கிரியேட் யுவர் ஓன் லாகின் credentials using the email address you provided during your registration for the CMA கோர்ஸில் ரிஜிஸ்டர் பண்ணுறப்ப என்ன இமெயில் ஐடி கொடுத்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணினீங்களோ அதை வச்சு, அந்த இமெயில் ஐடியை வச்சு தான் லாகின் credentials எம்எஸ் டீமுக்கு நீங்கள் க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ அது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. எனக்கு மெயில் வந்திருக்கு, நான் எம்எஸ் டீம் பார்க்குறேன், ஆனால் அது வேறு ஒரு மெயில் மூலமாக பார்க்குறேன் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா தயவு பண்ணி இதை மாற்றிடுங்க. ஏன்னா அட்டண்டன்ஸு மேண்டேட்டரிங்கிறப்ப உங்களுடைய ரிஜிஸ்டர்ட் இமெயில் ஐடி சிஎம்ஏல என்ன கொடுத்துருக்கீங்களோ அதை வச்சு நீங்கள் கிளாஸை ஓப்பன் பண்ணினா தான் அங்கே அட்டண்டன்ஸ்க்கு உங்களுக்கு கவுண்ட் ஆகும். நீங்கள் வேறு ஏதாவது மெயிலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்த அட்டண்டன்ஸும் உங்களுக்கு கிடைக்காம போயிடும். ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ இந்த லாகின் ஐடி க்ரியேட் பண்ண அப்புறம் எம்எஸ் டீமில் ஓப்பன் த எக்ஸல் ஷீட் அண்ட் கிளிக் ஆன் த கிளாஸஸ் லிங்க். அதில் கிளாஸ் லிங்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கிளாஸை அட்டன் பண்ணிக்க முடியும். இதுலேயுமே ஃபர்தராக எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துருக்காங்க. இதில் பாப்பப் வந்து அலோவ் பண்ணுறதுக்கு கேட்கும், அதுவும் அலோவ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த கிளாஸ் லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கிளாஸை லைவ் கிளாஸஸ் அட்டன் பண்ணிக்கலான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண உடனே உங்களை டேரெக்டாக எம்எஸ் டீமில் இந்த கிளாஸ் நீங்கள் பார்த்துக்க முடியும். இதில் ஃபர்தராக கீழே பார்த்தீங்கன்னா மே 10th வரைக்கும் உள்ள கிளாஸஸ் லிங்க்கு அட்டாச் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுத்துருக்கிறதா அந்த மெயிலில் சொல்லியிருக்காங்க. ஃபர்தராக ஏன்னா மே 23rd வரைக்கும் கிளாஸஸ் இருக்குல்ல, அதுக்கான லிங்க் எல்லாமே இன்னமும் ஃபர்தராக ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. வில் பி ப்ரொவைடட் சூன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஸ்டியூட்லேயே ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்காங்க, வி அட்வைஸ் யூ டு செக் போத் யுவர் ப்ரைமரி அண்ட் ஸ்பேம் இமெயில் ஃபோல்டர். ஸோ இப்போ இமெயிலில் ப்ரைமரி ஃபோல்டரையும் செக் பண்ணி பாருங்கள், இன்பாக்ஸில் ஸ்பேம் ஃபோல்டரையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இன்ஸ்டியூட்லேருந்து ரெகுலராக என்ன அப்டேட் வந்திருக்குங்கிறதுக்கு இந்த 2 ஃபோல்டரையுமே இமெயிலில் செக் பண்ண சொல்லி இன்ஸ்டியூட்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரிலேட்டடாக ஃபர்தராக என்ன கிளாரிஃபிகேஷன் வேணும்னாலும் இன்ஸ்டியூட்டில் இந்த மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க, skilltraining@icmai.in. இதில் உங்களுடைய டவுட் எதுனாலும் நீங்கள் கேட்டுக்கலாம் அப்படிங்கிறதும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கு வரக்கூடிய டவுட்டு, அந்த டவுட்டை எப்படி கிளாரிஃபை பண்ணலாம் அதை பற்றி இப்போ பார்க்கலாம். முக்கியமான டவுட் என்ன வரும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன், எனக்கு மெயிலே வரலை. இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு டவுட்டாக இருக்கும். இப்போ எனக்கு ஏன் மெயில் வரலை அப்படின்னு முதல்ல நீங்கள் என்ன பண்ணுங்கள், என்ன ரிஜிஸ்டர்டு மெயில் ஐடி இன்ஸ்டியூட்டுக்கு கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்து அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். அதுலேயும் மெயினில் இன்பாக்ஸும் அண்ட் ஸ்பேம் ஃபோல்டர் ரெண்டையுமே செக் பண்ணி பாருங்கள். அப்படியே உங்களுக்கு மெயில் ஐடி உங்களுக்கு மெயில் எதுவும் வரல அப்படின்னு சொன்னால் நீங்கள் வெயிட் பண்ணலாம். ஏன்னா இன்ஸ்டியூட்டில் ஆகஸ்ட் 31st வரைக்கும் இந்த ஜூன் 2024 எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு டைம் கொடுத்துருக்காங்க ஸ்கில் ட்ரைனிங் எல்லாம் முடிக்கிறதுக்கு. மேபி அனதர் பேட்ச் கூட இன்ஸ்டியூட்டில் ஃபர்தராக போடுறதுக்கும் சான்சஸ் இருக்கலாம். ஸோ அந்த பேட்சில் வந்து நெக்ஸ்ட் செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மெயில் வரத்துக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லை எனக்கு இப்போவே கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படிங்கிற நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பெட்டராக என்ன செய்யலாம், இன்ஸ்டியூட்டுக்கு ஒரு மெயில் போட்டுடலாம். இந்த மெயில் ஐடியில் போட்டுட்டு எனக்கு இந்த மாதிரி மெயில் வரலையே நான் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்ஸ்டியூட்லேருந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் பேட்சோ அந்த மாதிரியான ரிப்ளை ஏதாவது உங்களுக்கு கிடைக்கும். அது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ரெண்டாவது டவுட் என்ன அப்படின்னா, நான் இப்போ மெயில் ரிசீவ் பண்ணிட்டேன், பட் எனக்கு இப்போ ஒரு குரூப் தான் எழுத போகிறேன், 2 குரூப்பும் எழுதலை, அனதர் குரூப்பும் நான் எழுதலை. ஸோ அப்படி இருக்கிறப்ப எனக்கு இந்த தரம் இந்த ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் அட்டன் பண்ணலை அப்படின்னா நெக்ஸ்ட்டு செட்டு நான் அட்டன் பண்ணிக்கலாமா, நெக்ஸ்ட்டு ஒரு பேட்ச் வைக்கிறாங்க அப்படின்னா அதில் எனக்கு சான்ஸ் எடுத்துக்கலாமா, இதை நான் வந்து அவாய்ட் பண்ணிடலாமா அப்படிங்கிற டவுட்டு இருக்கும். முன்னாடிலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் அட்டன் பண்ணலைன்னா அடுத்த பேட்ச்லேயும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அட்டன் பண்ணிக்க முடியும். ஸோ அதே தான் ரெகுலராக இருக்குது. பட் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அட்டண்டன்ஸ் ஆன் லைவ் கிளாஸஸ் இஸ் மேண்டேட்டரி அப்படின்னு சொல்கிறாங்க. முன்னாடிலாம் வந்து ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் வந்து அட்டன் பண்ணலைன்னாலும் ரெக்கார்டர் கிளாஸஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பட் இப்போ மெயிலில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி இருக்கிறதுனால நீங்கள் வந்து இதுலேயே அட்டன் பண்ணுறது பெட்டராக இருக்கும். இது என்னுடைய ஒரு ஒப்பீனியன் தான். ஸோ உங்களுக்கு இப்போ தான் மெயில் வந்திருக்கு அப்படிங்கிறப்ப நீங்கள் அந்த மெயிலை யூஸ் பண்ணி அந்த
சான்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் இப்போவே அட்டன் பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ஒப்பீனியன். சரி, இப்போ என்னால் அட்டன் பண்ண முடியலை. 3வது சிச்சுவேஷன் ஸ்டூடெண்ட் சொல்கிறது, இப்போ என்னால் இந்த ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் மார்னிங் 2 ஹவர்ஸ் ஆஃப்டர்நூன் 2 ஹவர்ஸ் சொல்கிறாங்க இல்லையா, இந்த டைமில் எனக்கு வேறு ஒர்க் இருக்குது, என்னால் லைவ் கிளாஸஸ் அட்டன் பண்ண முடியாது, இப்போ நான் என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இன்ஸ்டியூட்டுக்கு மெயில் போட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி எனக்கு மெயில் வந்திருக்கு, பட் என்னால் இப்போ இந்த சிச்சுவேஷனால் இந்த ஒர்க்கில் இருக்கிறதுனால என்னால் இந்த ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் அட்டன் பண்ண முடியல. ஸோ இதுக்கான ஃபர்தர் ஒரு கைடன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இன்ஸ்டியூட்டுக்கு கேளுங்க. அவங்க உங்களுக்கு என்ன சொல்கிறாங்களோ அதுபடி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இன்ஸ்டியூட்டில் உங்களுக்கு என்ன ரிப்ளை கொடுக்குறாங்களோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். எதுக்காக நான் அதை ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன் அப்படின்னா, முன்னாடிலாம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்லைனில் லைவ் கிளாஸஸ் அட்டன் பண்ண முடியல சாப் ட்ரைனிங் அப்படின்னா ரெக்கார்டட் கிளாஸஸ் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போவும் நினச்சிட்டு நீங்கள் வந்து ஒரு அசால்ட்டாக இருந்துட வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். உங்களால் அட்டன் பண்ண முடியலை அப்படின்னாலுமே அதை இன்ஸ்டியூட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இன்ஸ்டியூட்டில் என்ன ரிப்ளை கொடுக்குறாங்களோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மெயில் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் ரிசீவ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுனால ஏதாவது ஸ்டூடெண்ட்ஸ் இதை கவனிக்காமல் விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் முக்கியமான இதை சொல்கிறேன். இது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். நம்ம அடுத்த ஒரு டாப்பிக்கில் கூடிய சீக்கிரம் மீட் பண்ணலாம்.